ஒரு சின்ன கேள்வி. உங்கள நீங்களே எப்போதாவது கேட்டுக்கொண்டதுண்டா? மற்றவர்கள் செய்யும் தவறுகளை எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்கிற பொறுப்ப யார் வந்துங்க உங்க தலையில கட்டியது? உங்களைச் சுற்றி இருப்பவர்கள். அவர்கள் உங்க குடும்பமாக இருக்கலாம், நெருங்கிய நண்பர்களாக இருக்கலாம். இல்லைன்னா உங்களோட வேலை பார்ப்பவர்களாக இருக்கலாங்க. அவர்கள் ஒரு சின்ன சிக்கல்ல மாட்டிக்கொண்டால் கூட, ஏன் உங்களுடைய மூளை உடனடியாக அதை சரி செய்வதற்கான வழிகளை தேடத் தொடங்குதுங்க. அவங்க கேட்பதற்கு முன்பே இப்படி செஞ்சா தப்பாயிடும். இத நீ இப்படி செய்யாத, இந்த மாரி செய். அப்படின்னு ஏன் நீங்களே வழிய போய் நிக்கிறீங்க? இந்த கேள்விக்கு கன்னி ராசிக்காரர்களான உங்களிடம் பதில் இருக்காது. ஏனென்றால், இது நீங்கள் திட்டமிட்டு செய்வது கிடையாதுங்க. இதுதான் உங்களுடைய இயல்பு. நீங்கள் உண்மையாக நேசிக்கும் ஒரு நபர், ஒரு சின்ன குழியில கூட விழுந்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, உங்களுடைய நேரத்தையும், உங்க சக்தியையும் செலவழித்து, அவர்களுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கவசமாக நீங்க மாறிடுறீங்க. ஆனா, பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? அந்த பாதுகாப்பு கவசத்த அவங்க ஒரு சுமையா பார்க்க தொடங்கும்போது தான் உங்களுக்கு பிரச்சனையே தொடங்குது. இன்னைக்கு உங்கள தினமும் நெனச்சு, தினமும் உள்ளுக்குள்ள குற்ற உணர்ச்சியில தவித்துக் கொண்டிருக்கிற நபர் யார் தெரியுமாங்க? உங்கள் அக்கறையை அதிகாரம் என்று தவறாக புரிந்து கொண்டு, உங்களை தூக்கி எறிந்துவிட்டு போன ஒருவர் தாங்க. புரிஞ்சுதுங்களா? அது எப்படி நடந்தது? இப்போது அந்த நபரின் மனநிலை என்னவாக இருக்கும் என்பதை எந்த விதமான ஒரு ஜோதிட கணிப்புகளும் இல்லாம, நார்மலா ஹியூமன் சைக்காலஜி அடிப்படையில கொஞ்சம் நம்ம ஆழமா பார்ப்போம். முதலில் உங்களுக்கும் அந்த நபருக்கும் இடையே முரண்பாடு எப்படி தொடங்கியது? அப்படின்னு யோசிச்சு பாருங்க. கன்னி ராசிக்காரங்களான நீங்க ஒரு விஷயத்த அணுகும் விதத்திற்கும், அதே மற்றவர்கள் அதை பார்க்கும் விதத்திற்கும் ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது. நீங்க எப்போதும் கையில் உண்மைகளை வைத்துக்கொண்டு பேசுவீங்க. லாஜிக் மட்டும்தான் உங்களுக்கு பிரதானங்க. ஒரு விஷயத்தில தப்பு நடக்குது அப்படின்னா, அத சுற்றி கொண்டு போகாமல் நேராக சுத்தியெல்லாம் வளைச்சு பேச மாட்டீங்க. நேராக பார்த்தீங்கன்னா, முகத்தில் அடித்தது போல நீங்க சொல்வீர்கள். அதுல எந்த விதமான ஒரு வெளிப்படையும் இல்லாத மாரி தான். எப்படி சொல்றது? எந்த விதமான ஒரு மறைமுகமே அதில இருக்காது. எல்லாமே வெளிப்படையா இருக்கும். உங்களுக்கு தேவையானது அந்த நபர் அந்த தவறிலிருந்து வெளியே வர வேண்டும். அப்படிங்கிறது மட்டும் தாங்க. ஆனா, எதிரே இருப்பவர்கள் என்ன எதிர்பார்க்கிறார்கள்? அவர்களுக்கு தீர்வுகள் முக்கியம் இல்லை. அவர்களின் ஈகோ பாதிக்கப்படாமல் இருக்க வேண்டும்ங்க. தாங்கள் செய்வது தவறு என்று தெரிந்தாலும், அதை யாராவது மென்மையாக தங்கள் மனது நோகாமல் சொல்ல வேண்டும் என்று அவங்கலாம் எதிர்பார்க்கிறாங்க. நீங்கள் கசப்பான ஒரு மருந்த கொண்டு போய் அவங்க கிட்ட நீட்டுறீங்க. புரியுதுங்களா? அவங்க அந்த கசப்பான மருந்தையெல்லாம் அவங்க எதிர்பார்க்கிறது இல்ல. அவங்க எதிர்பார்க்கிறது இனிப்பான விஷயத்த தான் எதிர்பார்க்கிறாங்க. இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா, முதல் விரிசலே விழுகுதுங்க. நீங்கள் அவர்களின் நன்மைக்காக அவர்களை சரிப்படுத்த வேண்டும் என்ற ஒரே நோக்கத்திற்காக கொஞ்சம் கடினமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள். அத அவர்கள் எப்படி புரிந்து கொள்கிறார்கள்? இவங்க எப்ப பார்த்தாலும் தப்பு கண்டுபிடிச்சுட்டே இருக்காங்க. என்னை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்களுக்கு எப்பவுமே ஒரு கர்வம். தான் சொல்றது தான் சரின்னு ஒரு பிடிவாதம் அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சர்றாங்க. உங்களுடைய பல மணி நேர சிந்தனைய, அவர்களுக்கான உங்களின் உழைப்ப வெறும் ஈகோவா அவர்கள் சுருக்கி விடுறாங்க. இது ஏதோ ஒரு நாள்ல திடீரென்று நடக்கும் விஷயம் அல்ல. ஒரு நீண்டகால பழக்கத்தில் மெல்ல மெல்ல நடக்கும் ஒரு உளவியல் மாற்றங்க. இத இன்னும் தெளிவா புரிந்து கொள்ள, ஒரு எதார்த்தமான உதாரணத்த நம்ம எடுத்துக்கொள்வோங்க. உங்களுடைய நெருங்கிய வட்டத்தைச் சேர்ந்த ஒருவருங்க.
ஒரு தவறான முடிவு எடுக்கிறார் அப்படின்னு வச்சுக்கலாம். அது வந்து ஒரு பொருளாதார ரீதியான முடிவா இருக்கலாம். இல்லையா, ஒரு தவறான நபரோடு அவங்க அ வச்சுக்கொள்ற ஒரு நட்பா கூட இருக்கலாங்க. கன்னி ராசிக்காரரான உங்கள் மூளை வந்து உடனடியாக அந்த ஆபத்த வந்து உடனடியா உணர்ந்துவிடும். நீங்களே போய் என்ன பண்ணுவீங்க, அவர்களிடம் இத வந்து விளக்கணும்னு ஆரம்பிப்பீங்க. இந்த இடத்துல நீங்க பண்றது தப்பு. பின்னாடி நீ தான் கஷ்டப்படுவ என்று சொல்வீங்க. ஆனா, அதுக்கு அவங்க என்ன சொல்வார்கள்? "நீ வந்து சும்மா இரு. எனக்கு தெரியும்." அப்படின்னு உதாசீனப்படுத்திருவாங்க. நீங்க வந்து விடுவீர்களா? நீங்க அதையும் பண்ண மாட்டீங்க, விடமாட்டீங்க. ஏன்னா, உங்களுக்கு வந்து அவங்க மேல அக்கறை அப்படிங்க. மீண்டும் ஒரு முறை தரவுகளோடு, காரணங்களோடு அவர்களுக்கு புரிய வைக்க மறுபடியும் நீங்க முயற்சி செய்வீங்க. இந்த முறை அவர்களின் ஈகோ வந்து இன்னும் கொஞ்சம் தூண்டப்பட்டுருங்க. "என் வாழ்க்கையில நீ ஏன் தலையிடுற? நான் பார்த்துக்கிறேன்" என்று அவங்க குரல் வந்து உயரும். 3வது முறையும் நீங்கள் பொறுமையாக பேசப் போவீங்க. 2 முறை மட்டுமில்ல, 3வது முறையும் நீங்க பொறுமையாக பேசப் போவீர்கள். அப்போது அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொல்வார்கள். உங்களை ஆழமாக காயப்படுத்தும் ஒரு வார்த்தைங்க அது. சாதாரண வார்த்தை இல்ல. "நீ என்ன வளர விட மாட்ற. நான் எப்பவுமே உனக்கு கீழ இருக்கணும்னு நீ நெனைக்கிற என்றோ, அப்படி இல்லைன்னா, உனக்கு எப்பவுமே அடுத்தவங்கள குறை சொல்றது தான் வேல." அப்படின்னும் உங்க முகத்துல அறைஞ்சது போல சொல்லிடுவாங்க. அந்த நிமிஷம், அந்த ஒரு குறிப்பிட்ட நொடி, உங்களுடைய மனதிற்குள்ள ஒரு பெரிய மாற்றம் நடக்கும். அதுவரை உங்களிடம் இருந்த ஒட்டுமொத்த அக்கறையும், கோபமும், அவர்களை திருத்த வேண்டும் என்ற தவிப்பும் அப்படியே உறைந்து போய் ஒரு முழுமையான மௌனமாக மாறுங்க. அவ்வளவுதான். விவாதம் அங்கே முடிந்துவிடும். நீங்கள் அந்த இடத்தை விட்டு அமைதியாக நகர்ந்து விடுவீர்கள். அதுக்கப்புறம் அங்க இருக்கணுமா? இருக்க மாட்டீங்க. இந்த இடத்தில் தான் அந்த நபர் வாழ்க்கையின் மிகப்பெரிய தப்பு கணக்கை போடுகிறார். நீங்கள் அமைதியாகி விட்டீர்கள். இனி உங்களிடம் வாதாட வார்த்தைகள் இல்லை. உங்களுக்கு பதில் சொல்லத் தெரியவில்லை அப்படின்னு அவங்க நெனச்சு கொள்றாங்க. ஒரு போலி பெருமிதத்தில்ங்க. இது வந்து உண்மை கிடையாது. ஒரு போலியான பெருமிதத்தில் தங்கள் உணர்வுகளை ஜெயித்து விட்டதாக அவங்க நம்புகிறார்கள். ஆனா உண்மை என்ன? நீங்கள் ஏன் அமைதியானீர்கள்? ஒருவரை திருத்த வேண்டும், அவர்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைக்கும் வரை மட்டுமே நீங்கள் சண்டையிடுவீர்கள். ஒரு கட்டத்தில் இவர்கள் என் வார்த்தைகளுக்கு தகுதியானவர் இல்லை. இவர்களை திருத்துவதற்கு நான் செலவழிக்கும் என் எனர்ஜி வீணாகிறது என்று எப்படிங்க? இவங்களுக்கு போய் நான் வழிய பண்ணி, என்னோட எனர்ஜிய நான் செலவழிக்கணுமா? அதை ஏன் நான் வீணடிக்கணும்னு உங்களுடைய அறிவுப்பூர்வமான மூளை முடிவு செய்துவிடும். உங்கள் மௌனம் என்பது வந்து தோல்வி கிடையாது. அது உங்களின் தற்காப்பு. அது நீங்கள் தேர்ந்தெடுத்த விலகல். எனக்கு பேசத் தெரியவில்லை என்பதல்ல அந்த மௌனம். நீ இனி என் அக்கறைக்கு தகுதியானவன் இல்லை என்ற ஆழமான புறக்கணிப்புங்க. இப்போ இந்த வீடியோவ பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்க, அப்படியே கொஞ்சம் நிதானமா யோசிச்சு பாருங்க. உங்கள வந்து இப்படி யாராவது காயப்படுத்தியபோது, நீங்கள் இதே போல திடீரென்று எந்த சத்தமும் இல்லாமல் விலகி வந்திருக்கீங்களா? வந்திருந்தா உண்மையா ஆமான்னு கமெண்ட் பண்ணுங்க. நிச்சயமா வந்திருப்பீர்கள். ஏனென்றால் கன்னி ராசிக்கு தங்களை மதிக்காத இடத்தில் ஒரு நிமிடம் கூட நிற்க தெரியாதுங்க. சரி, இப்ப காலம் கொஞ்சம் முன்னோக்கி செல்கிறது. அந்த சண்டை முடிந்து நீங்கள் விலகி வந்து பல மாதங்கள் ஆகிவிட்டன. அந்த நபர் இப்போது எப்படி இருக்கிறார்? ஆரம்பத்தில் நீங்கள் இல்லாத அந்த சுதந்திரம் அவர்களுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்திருக்கும். ஒரு கார்ல போகும்போது சீட் பெல்ட் போடுவது எவ்வளவு எரிச்சலாக இருக்குமோ, அப்படி உங்களின் கட்டுப்பாடுகளை நினைத்திருப்பாங்க அவங்க. இப்போது சீட் பெல்ட்டை கழற்றிவிட்டார்கள். சந்தோஷமாக கட்டுப்பாடுகள் எல்லாம் எதுவுமே இல்லாம, எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லாம ஜாலியா பயணிக்கிறார்கள். ஆனால் வாழ்க்கை வந்து எப்போதும் ஒரே மாதிரி இருக்காதுங்க.
திடீரென அந்த வண்டி ஒரு பெரிய பள்ளத்துல இறங்குது. ஒரு நெருக்கடி வருது. அந்த நபர் வாழ்க்கையில் ஒரு சிக்கலான கட்டத்தை சந்திக்கிறார். அவர் எடுத்த முடிவுகள் எல்லாம் தவறாக போகின்றன. யாரிடம் போய் ஆலோசனை கேட்பது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல. சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் வெறும் பார்வையாளராக மட்டுமே இருக்கிறாங்க. வெறும் வேடிக்கை தான் பார்க்குறாங்க. அப்பதாங்க முதன் முறையா உங்களுடைய ஞாபகம் அவர்களுக்கு வரும். முன்பு எல்லாம் என்ன நடந்திருக்குங்க? நீங்கள் திட்டிக்கொண்டே, சத்தம் போட்டுக்கொண்டே, அவங்க செஞ்ச தப்ப சரி செஞ்சிருப்பீங்க. கரெக்ட்டு தானே? அவங்களுக்கு முன்னால நின்று அத்தனை அடிகளையும் நீங்க வாங்கியிருப்பீங்க. ஒரு இலவச ஆலோசகரைப் போல, ஒரு பாதுகாப்பு கேடயத்தைப் போல நீங்க செயல்பட்டிருப்பீர்கள். இப்போது அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள். அங்கே யாரும் இல்லை. அந்த இடம் முற்றிலும் காலியாக இருக்கிறது. தாங்கள் என்ன முட்டாள்தனம் செய்தாலும், அதை கண்டிக்கவோ, தட்டிக் கேட்கவோ, இப்போது அந்த இடத்துல யாருங்க இல்ல? ஏன்னா, இப்ப அந்த இடத்துல நீங்க இல்ல. அந்த வெற்றிடத்தோட வலி இருக்கிறதே, அது மிகவும் கொடூரமானது. அந்த இடத்துல தான் குற்ற உணர்ச்சி என்ற விஷச்செடி துளிர்க்கத் தொடங்குதுங்க. இந்த குற்ற உணர்ச்சி, இந்த சினிமால எல்லாம் வர்றது போல, ஓடி கால்ல விழுந்து கதறி அழும் குற்ற உணர்ச்சி அல்ல. இது மிகவும் நுட்பமானது, மௌனமானதும் கூட. காலையில தூங்கி எழும்போது, ஒரு முக்கியமான முடிவ எடுக்கும்போது, அப்படி இல்லையா, யாரிடமாவது நீங்க ஏமாந்து நிற்கும்போது, அவர்களுக்குள்ளேயே ஒரு குரல் கேட்கும். அன்னைக்கு அவங்க அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னாங்களே, நம்ம நல்லதுக்கு தானே சொன்னாங்க. நாம தான் ஈகோ பிடிச்சு அவங்கள தூக்கி எறிஞ்சிட்டோம் என்ற அந்த நினைவு ஒரு சிறு முல்லை போல, எப்படிங்க, ஒரு சின்ன முல்லை போல தினமும் அவர்களை குத்திக் கொண்டே இருக்கும். தங்களை திருத்த வந்த ஒருவரை, தங்களை எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் நேசித்த ஒருவரை, தன்னோட முட்டாள்தனத்தால நிரந்தரமாக இழந்து விட்டோமே என்ற நிதர்சனம் அவர்களை தூங்க விடாது. எல்லாம் பட்டு அடி வாங்கி கடைசியா வருங்க அது. உடனே அவர்கள் உங்களிடம் பேசி நிலைமையை சரி செய்து விடலாமே என்று நினைக்கலாம். அங்கதான் ஒரு பெரிய மனத்தடை இருக்கிறது. ஏன்னா கன்னி ராசிக்காரங்களான நீங்க அந்த நபரை சத்தம் போட்டோ அசிங்கப்படுத்தியோ விரட்டி இருக்க மாட்டீங்க. சமூக வலைதளங்களில் பிளாக் செஞ்சிருக்க மாட்டீங்க. ஏன்னா இப்போல்லாம் அடிக்கிறக்க யாராச்சுன்னா வாட்ஸ்அப்பில் பிளாக் பண்ணிட்டு போயிடுவாங்களே, அதெல்லாம் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. எங்காவது நேரில் பார்த்தா கூட ஒரு சின்ன ஸ்மைலோட சாதாரணமாக தான் பேசுவீங்க. ஆனால் அது ஒரு கண்ணாடி சுவருக்கு அந்த பக்கம் நின்று பேசுவதைப் போல இருக்கும். அவர்கள் உங்களை பார்க்க முடியும், உங்களுடைய குரலை கேட்க முடியும். ஆனால் முன்ன மாதிரி உங்களை தொட முடியாதுங்க. ஏன்னா உங்கள் மனதிற்குள் மீண்டும் நுழைய முடியாது. எதனால? உணர்வுபூர்வமாக நீங்கள் அங்கிருந்து முற்றிலுமாக வெளியேறி இருப்பீர்கள். உங்களுடைய அந்த திடீர் உணர்வு துண்டிப்பு அவர்களை சுடப்போற மிகப்பெரிய நெருப்பு மாதிரிங்க. இவர்கள் முன்பு போல என்னிடம் இல்லை, நான் இவர்களை நிரந்தரமாக இழந்து விட்டேன் என்ற புரிதல் அவர்களுக்கு வரும்போது ஏற்படும் தவிப்பு இருக்கிறதே, அது எந்த தண்டனையையும் விட பெரியது, ரொம்ப பெரியது. இன்று உங்களுடைய விலகலை நினைத்து, நீங்கள் விலகி வந்துட்டீங்கிறத நினச்சி, தங்களின் பிடிவாதத்தால் ஒரு உன்னதமான உறவை அழித்து விட்டோமே என்று தினமும் யாரோ ஒருவர் குற்ற உணர்ச்சியில் தவித்து கொண்டுதான் இருக்கிறார். இறுதியாக கன்னிராசிக்காரர்களான உங்களுக்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது ஒன்றுதான். ஒருவேளை அவர்கள் இப்படி மனதிற்குள் வருந்துகிறார்கள். எப்படிங்க, இப்போ இந்த மாதிரியெல்லாம் அவங்க ரியலைஸ் பண்ணி அவங்களுடைய மனதிற்குள் வருந்துகிறார்கள், குற்ற உணர்ச்சியில் இருக்காங்க என்பது உங்களுக்கு தெரிய வரலாம். புரியுதுங்களா? உங்களின் பொதுவான நண்பர்கள் மூலமாகவோ, அப்படி இல்லைன்னா அவர்களின் நடவடிக்கைகளிலோ இதை நீங்களே உணரலாம். உடனே உங்களுடைய அந்த பழைய சுவாபத்தை கையில் எடுத்துக்கொண்டு
பாவம் கஷ்டப்படுறாங்க, நான் போய் உதவி செய்யலாம் அப்படின்னு மீண்டும் அவர்கள சரி செய்ய கிளம்பாதீங்க. ஏன்னா, அவர்கள் தவிக்கிறார்கள் என்பதற்காக நீங்கள் பழைய இடத்திற்கு திரும்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா, அவங்க படுற இந்த குற்ற உணர்ச்சி என்பது, அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான பாடம். அதுதான் அவர்களுக்கான வாழ்க்கை அனுபவம். அதை நீங்கள் தலையிட்டு சரி செய்யக்கூடாது. ஏன்னா, அவர்களின் குற்ற உணர்ச்சியை விட, உங்களின் இந்த அமைதியும், உங்களின் சுயமரியாதையும் பல மடங்கு முக்கியமானதுங்க. இன்னொன்னு புரிஞ்சிருச்சுங்களா? ஒருவர் உங்களின் உண்மையான மதிப்பை உணர்வதற்காக, நீங்கள் ஒவ்வொரு முறையும் உங்களை நிரூபித்துக் கொண்டிருக்க தேவையே இல்லை. நீங்க சொல்ல வேண்டிய உண்மைகளை சொல்லிவிட்டீர்கள். நீங்க செய்ய வேண்டிய கடமைகளை ஆல்ரெடி செஞ்சுட்டீங்க. உங்க தரப்புல எந்த விதமான ஒரு சிறு தவறும் கூட இல்லைங்க. இப்போது அவர்கள் உண்மையை உணர்ந்து சுட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்றால், மனசுக்குள்ள வெந்துட்டு இருக்காங்கன்னா, அது அவர்களின் ஈகோவுக்காக அவங்களே வாங்கிக்கிட்ட பரிசு. அவர்களே அந்த உண்மையோடையே வாழ விடுங்கள். விலகி நிற்பது சில நேரங்கள்ல நாம் கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த பதிலாக இருக்கும். அந்த பதிலைத்தான் நீங்க முழுமையாக கொடுத்து விட்டீர்கள். எனவே உங்களின் அமைதியை கொண்டாடுங்கள். அதை அப்படியே விட்டுவிடுங்கள். உங்கள் பயணம் உங்களின் வளர்ச்சியை நோக்கி மட்டுமே இருக்கட்டுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.